சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 30வது பாடலை சித்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 30வது பாடல். ஆறாறு தத்துவத்தும் ஆணவத்தும் கண்மத்தும் மாறாது எந்நாளும் மயங்காமல் பேராக நித்தனே நின்மலனே நின் பதத்தில் ஆழ்மதுரை அத்தனே சொக்கநாதா. அற்புதமான ஒரு பாடல். அதாவது நாம இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிறோம் அப்படின்னா ஏன் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, பெருமான் நம்ம வினையை கழித்து பேரின்பத்தை கொடுப்பதற்காக தனு கரண புவன போகம் என்ற 4 படைத்து அருள் செய்கின்றார். இந்த தனு கரண புவன போகம் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த 6 தத்துவம் என்று சொல்லப்படுகின்ற 36 தத்துவங்கள்ல அடங்கிடுற ஒரு விஷயம். இந்த உடல் எதனால வந்திருக்கு அப்படின்னா பஞ்சபூதங்கள், அதுக்கு மேற்கொண்டு நமக்கு தன்மாத்திரைகள், அதற்கு மேற்கொண்டு தனு கரணங்கள் என்று சொல்லப்படுவது, அதுக்கப்புறம் புவனம் இந்த உலகம் எல்லாமே, அதுக்கப்புறம் இதனால நாம நுகர்கின்ற நுகர்பொருள்கள். ஆக தனு கரண புவன போகத்தை பெருமான் நமக்கு கொடுக்கின்றார். ஏன் கொடுக்கிறாரு அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆணவம் என்பது மெலிய வேண்டும் என்ற ஒரு பெருங்கருணை காரணமாக. நமக்கு ஏன் ஆணவம் இருக்கு அப்படின்னா, செம்பில் களிம்பு போல ஆரம்ப காலத்தில் இருந்தே நம்ம கூட என்றுமே பிரியாமல் இருக்கக்கூடியதுதான் இந்த ஆணவம் என்று சொல்லப்படுவது. அது நாம ஒண்ணுமே இல்லாம இருந்த காலத்துல, அதாவது கேவலம் என்று சொல்லப்படுகின்ற நிலையில நாம இருக்கும் போது இந்த ஆணவம் முழுவதுமாக மறைத்து நிற்கும். அதுக்கப்புறம் இந்த உடலை பெருமான் கொடுத்து நம்ம மேல கொண்ட கருணை காரணமாக பெருமான் இந்த உடலை கொடுத்து நம்மளை இங்க அனுப்பி வைக்கும் போது அது என்ன பண்ணும், இன்னும் ஒன்றாக பிரித்து திரித்து நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். அதனாலதான் அதோநியாமிகா சக்தி, ஆவாரக சக்தி என்று சொல்லப்படுகின்ற 2. இந்த ஆணவம் அது இருக்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இருட்டு அப்படின்றதுதான் நமக்கு திருவருட்பயன் சொல்லக்கூடிய உண்மையாக பார்க்கின்றோம். அதாவது இன்னைக்கு விளக்கு இல்லை அப்படின்னா இருள் இருக்குதுன்றது நமக்கு தெரியும். அந்த அறையில விளக்கு இல்லப்பா, இருட்டா இருக்கு அப்படின்னு இருள் இருப்பது தெரிய வைக்கக்கூடியதுதான் இந்த இருள், அதாவது புற இருள். ஆனா ஆணவம் என்பது இருக்கிறதே தெரியாத அளவுக்கு மறைத்து நிற்கக்கூடியது. தான் ஒன்று இருப்பதே நமக்கு தெரியாது. இப்ப நம்மளுக்கிட்ட யோசிச்சு பாருங்க, யாராவது உனக்கு ஆணவம் இருக்கு அப்படின்னு சொன்னா எத்தனை பேரால ஆமா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும்? ஆனா அதுதான் சொல்லி ஆகணும். ஏன்னா உடல் எடுத்திருக்கிறோம், இந்த பூமியில இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஆணவம் இருக்கு என்றுதான் பொருள். இல்லைன்னா இந்நேரம் முக்தி அடைஞ்சிருப்போம். அப்ப இந்த ஆணவத்தை மெலிவிப்பதற்காக, அழிக்க முடியாது, மெலிவிப்பதற்காக பெருமான் 36 தத்துவங்களையும் அதே நேரத்துல நாம ஏற்கனவே செய்து வைத்திருக்கின்ற கண்மத்தையும் கூட்டுகின்றார். அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த தனுகரண புவன போகத்திலேயே மூழ்கி இதுதான் நிரந்தரம் என்று சொல்லி நாம ஏற்கனவே சம்பாதித்து வந்த அந்த இன்ப துன்ப நுகர்வுகளே சாஸ்வதம்னு நினைச்சிட்டு அதிலேயே உட்கார்ந்து அழுந்தி நிற்கின்றோம். அப்ப என்ன ஆகுது, நாம எதற்காக இங்க வந்தோமோ அதையே மறந்துடுறோம். எப்படி மறக்கின்றோம்? முதல்ல நாம சொன்ன மாதிரி எதற்காக இங்க வந்தோம் அப்படிங்கறதையே மறந்துட்டு இந்த உடலுக்கான அல்லது நம்ம புவனத்துல இருக்கக்கூடிய அந்த சொகுசான ஒரு வாழ்க்கைக்கான அல்லது நம்மளுடைய நுகர்பொருளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதிலேயே, அதை நிறைவேற்றுவதிலேயே நம்மளுடைய எல்லா முயற்சியும் நாம செய்துட்டு இருக்கிறோம். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத நமக்கு இங்க ஆசிரியர் சொல்லி உணர்த்துறாரு பாருங்க. 6 தத்துவத்தும் ஆணவத்தும் கண்மத்தும் மாறாது எந்நாளும் மயங்காமல். எனக்கு இதுல வேணாம் சாமி, நான் மயங்கிடக்கூடாது. இதற்கு மயங்காமல் இருப்பதற்கு என்ன வேண்டும்? பெருமானுடைய திருவருள் வேண்டும். நம்மளால முடியுமான்னா முடியாது. பெருமானுடைய திருவருள் இருந்தா மட்டுமே தான் இதுல மயங்காமல் நாம இருக்க முடியும். அததான் பாருங்க, பேராக நித்தனே
என்றைக்குமே இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சிவபெருமான் தான். யோசிச்சு பாருங்க, நாம கேவல நிலையில இருக்கும் போதும் சிவபெருமான் கூட இருந்தாரு. நாம இப்ப சகலத்துல இருக்கும் போதும் நம்ம கூட நிக்கிறாரு. சுத்தத்துக்கு நாம போகும்போதும் பெருமான் இருப்பாரு. 3 நிலைகள்லையும் நமக்கு துணையாக உறவாக இருக்கக்கூடியது நம்ம சிவபெருமான் மட்டும்தான். இன்னைக்கு நாம நினைக்கிற உறவுகள்லாம் இந்த உடலோட முடிஞ்சு போற உறவுகள் தான். அடுத்த பிறவியில கூட இவங்க வருவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நாம அந்த உறவுகளை வைத்துதான் நம்மளுடைய சிவ பயணத்தையே நிறுத்தி வச்சுட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அறியாமை இல்லையா? அப்ப பெருமான் தான் நித்தனாக இருக்கக்கூடியவன், என்றுமே அழிவில்லாமல் இருக்கக்கூடியவன். அவரை பற்ற வேண்டும். அது மட்டுமா அப்படின்னா, நின்மலன் எனக்கு மலங்கள் இருக்கு. என்ன மலங்கள் இருக்கு? ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 மலங்கள் இருக்கு. பெருமானுக்கு மலங்கள் என்று எதுவுமே இல்லை. நின்மலன், சுத்தமாக இருக்கக்கூடிய சிவபெருமான். சுத்தமாக இருக்கக்கூடியவரால தான் நம்மளை சுத்தம் செய்ய முடியும். அவரே அழுக்கா இருந்தாருன்னா அவர் நமக்கு எங்க சுத்தம் செய்ய முடியும் இல்லையா? அதனால நான் யோசிச்சு பாருங்க, நான் சகதியில கிடக்குறேன், இன்னும் ஒரு பிள்ளை சகதியில கிடக்குது, அதை எடுத்து நான் குளிப்பாட்டணும்னு நினைச்சா என் மேல உள்ள சகதி அந்த குழந்தை மேல ஒட்டத்தானே செய்யும். அப்ப நான் முதல்ல சுத்தமா இருந்தாதான் மற்றவர்களை நாம ஏற்ற முடியும். அந்த மாதிரி யாராவது இந்த உலகத்துல மனித சட்டை தாங்கி வந்தவர்கள் இருக்கின்றார்களா என்றால் இல்லை. அதனாலதான் சிவபெருமான் மட்டுமே நமக்கு குரு. அவர்தான் நேரடியாக நமக்கு அருள் செய்யக்கூடியவர் அப்படிங்கறத நாம நிதர்சனமான உண்மையாக நம்ப வேண்டும். அதுதான் இங்க நின்மலனே நின் பதத்தில் என்ன சேர்த்திருப்பா சாமி, உன்னுடைய திருவடி என்று சொல்லப்படுகின்ற திருவருள் இருக்குல்ல, அதுல என்ன நிரந்தரமா வச்சிரு சாமின்னு சொல்லிட்டு ஆழ்மதுரை அத்தனே சொக்கநாதர், மதுரையில ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானே, என்னிடம் இருக்கக்கூடிய மதுரை என்று சொல்லப்படுகின்ற, ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற சக்கரங்களையும் நாம ஒவ்வொரு தலத்துக்கு சொல்லுவோம் இல்லையா? என் உடம்புலயும் மதுரை என்ற ஒரு சக்கரம் இருக்கு சாமி, அங்க நீ ஆட்சி புரிய வேண்டும் சொக்கநாதனே, உன்னை பார்த்து மட்டுமே நான் சொக்க வேண்டும் என்று அற்புதமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த 30வது பாடல் நமக்கு அருளி செய்யப்பட்டிருக்கின்றது. அற்புதமான அழகான பாடல். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.